நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோட்டு, அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி முடியாதுன்னு சொல்லிடலாம். இந்த ஆர்டர் நம்ம நிச்சயமா முடிக்க முடியாது. இப்போ நம்ம சொல்ல மாட்டோம்னா பாவம் தேவையில்லாம அவருக்கு பிரச்சனை. சோட்டு, அந்த சேடியோட ஆர்டர் வாங்கின பேப்பருக்கு வரடு. அங்க பாரு, அந்த டப்பா கீழே இருக்கும் பாரு. எங்கேயும் காணும் சூரியனா? அங்க நல்லா தேடி பாரு, கீழே தான் வச்சிருக்கேன், எடு. இல்லனா கிடைச்சிருச்சு. பேசிடலாம். சோட்டு, என்னாச்சு? போனுக்கு சத்தமே வர மாட்டேங்குது. இதுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனா காலையில ஒழுங்கா தானே இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அந்த சேட்டுக்கு நீங்க ஃபோன் பண்றதுல கடவுளுக்கு கூட விருப்பம் இல்ல போல இருக்கு. இல்ல சோட்டு, நம்ம சேட்டுக்கு நிச்சயமா ஃபோன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நான் ஒன்று பண்றேன், நம்ம வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். கொஞ்சம் இருங்க சூரியனா, நான் ஒன்று பண்றேன். இந்த டப்பாவை நான் வீட்டுல கொடுத்துட்டு அப்படியே சேட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுறேன். ஏய் சோட்டு, இரு. 1/2 கிலோ ஜாங்கிரி, 1/2 கிலோ லட்டு தாங்க. அண்ணி, நீங்க அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் ஃபோன் வேற கட் பண்ணிட்டேன். நானே வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணிடுறேன்னு சூர்யா நான் கிட்ட போய் சொல்லிட்டேன். ரொம்ப நல்லது. ஆனா ஒண்ணு நீ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சேட்டோட ஆர்டரை இன்னைக்குள்ள நம்மளால முடிக்கவே முடியாது. சூர்யா அண்ணா ரொம்ப கவலையா இருக்காரு. நீ அம்மா அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல. அந்த சேட்டு திடீர்னு வந்து ஆர்டர் கொடுத்த லட்டு எங்கன்னு கேட்டா அப்ப சூரியனோட மான மரியாதை எல்லாமே போயிடும். நாமளே சேட்டுக்கு ஃபோன் பண்ணி முடியாதுன்னு சொல்லிடலாமா? வேண்டாம் சோட்டு, இந்த ஆர்டரை நம்ம முடிக்கணும். அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஆனா அண்ணி எப்படி? சோட்டு, லட்டு நிச்சயமா செய்யணும். அம்மாவுக்கு அவர் மேல இருக்கிற கோபத்தை போக வைக்கிறேன். பரவாயில்லையே, அத்தை கோவமா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய தாய்ப்பாசம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோவமும் தாய்ப்பாசத்தை ஜெயிக்க முடியாது. சோட்டு, எப்படியாவது தாயும் புள்ளியும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும். இந்த விஷயத்துல எனக்கு நீ உதவி பண்ணுவல்ல? இங்க பாரு, உங்க அண்ணா இந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணாம எப்படியாவது தடுத்துற. சரிங்க நீ. என்ன விஷயங்க? ஏன் காலையில இருந்து நீங்க எங்கேயுமே வெளியே போல? காலையில இருந்து வெத்தலை எதுவும் சாப்பிடல, அதனால உங்களுக்கு கேஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போங்க, போய் பான் சாப்பிட்டு வாங்க.
மாமா, இன்னைக்கு உங்க புள்ள பெரிய பிரச்சனையில இருக்காரு. இங்க பாருங்க மாமா, இது நம்ம குடும்பத்தோட மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். மாமா, இந்த விஷயத்துல எனக்கு நீங்க உதவி பண்றீங்களா? பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு சேட்டு வந்திருந்தாரு. அவரோட பையன் கல்யாணத்துக்காக லட்டு வேணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அவர் அந்த ஆர்டர் தயார் பண்ணி கொடுக்கணும். ஆனா மாமா, அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அவர் அந்த லட்டு செஞ்சு கொடுக்கலனா அப்புறம் எல்லார் முன்னாடியும் உங்க புள்ள அவமானப்பட்டு தான் நிக்கணும் மாமா. மாமா, கஸ்தூரி என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்கா, நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்வீட் கடையில வேலை செஞ்சீங்களாமே, அதனால உங்களுக்கு லட்டு எப்படி செய்யணும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல. எப்படி செய்யணும் நீங்க சொல்லிட்டே இருங்க. நீங்க சொல்றபடியே நான் மொத்த லட்டையும் செஞ்சு முடிச்சிடுறேன். ஆனா சந்தியா, நான் இந்த வேலையெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆகுதம்மா. எனக்கு எந்த அளவு கூட ஞாபகம் இருக்குன்னு தெரியலம்மா. இங்க பாருங்க மாமா, அவருக்காக நீங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒருவேளை நீங்க எனக்கு உதவி செய்யலன்னா வேற யார் மாமா செய்வா? இங்க பாருங்க மாமா, எப்படியாவது நம்ம அவருக்கு லட்டு செஞ்சு கொடுக்கணும். நீங்களே நல்லா யோசிங்க மாமா. இந்த ஆர்டர் அவர் செஞ்சு முடிக்கலன்னா 4 பேர் முன்னாடி அவர் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதுவும் இல்லாம இதனால அவரோட தொழிலை பாதிக்க கூட செய்யும். இங்க பாருங்க மாமா, நல்ல பேர் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மாமா. உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். தயவு பண்ணி செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா சந்தியா. நீ சொல்றபடியே நான் செய்யறேன். பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து என் மனசு இறங்கலன்னா அப்புறம் அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டாரு. நீ வாம்மா சந்தியா, உனக்கு நான் நிச்சயமா உதவி செய்றேன். நன்றி மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, என்னம்மா? தயவு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட நான் எதோ சொல்லி எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். அது எதுக்காகன்னா அத்தை அவர் மேல கோவமா இருக்காங்க. அந்த கோவத்தை நான் எப்படியாவது போக்கி ஆகணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசினேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இதுக்கு எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேக்குற? என் முகத்தை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியலாம். ஆனா நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு எப்போ புரிஞ்சிருச்சு. உன் அத்தை இப்ப ரொம்ப கோவமா இருக்கா. ஆனா சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த கோவம்லாம் பறந்து போயிடும். உண்மையிலேயே உன்னோட யோசனை நல்லா இருக்கு. சரிங்க மாமா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சந்தியா, சொல்லுங்க மாமா. எனக்கு தெரியுமா இந்த வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா. ஆனா அன்னைக்கு நான் உங்ககிட்ட கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன் இல்லம்மா. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட புள்ள சூர்யாவுக்கு தேடினாலும் உன்னை விட நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்க மாட்டா. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு உன்னை விட நல்ல மருமக நிச்சயமா கிடைச்சிருக்க மாட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் என் பொண்ணுதாம்மா. ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து சந்தியா, நீ போய் கடலை மாவு கொண்டு வா, அப்படியே சர்க்கரையும் கொண்டு வாம்மா, நெய்யும் கொண்டு வாம்மா. டப்பாவில் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏலக்காய் கொண்டு வா.
இது போதும். போய் நெய் டப்பாவையும் கொண்டு வா. என்ன இது எரியவே மாட்டேங்குது? மாமா வத்தி குச்சி கொண்டு வரேன். போமா, போய் சீக்கிரம் கொண்டு வா. எதுவும் தெரியாத 2 பேரும் சேர்ந்து லட்டு செய்ய போறாங்களாம். ஸ்டவ்வை எப்படி கொளுத்துறதுன்னு கூட இவங்க 2 பேருக்குமே தெரியல. இவங்க 2 பேரும் என்னதான் செய்ய போறாங்களோ, லட்டு எப்படிதான் வரப்போகுதோ. என்ன கொடுமை! ஒண்ணுமே தெரியாம 2 பேரும் என்ன செய்ய போறாங்களோ, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். ஆனா முக்கியமான பொருள் பால் இல்லாம எப்படி லட்டு செய்ய போறாங்க? அவனை என்கிட்டே வந்து உதவி கேட்டா நான் ஏன் அவளுக்காக உதவி பண்ணணும்? ஆனா இவங்க 2 பேருக்கு என்ன வந்தது? என் புள்ளையோட மரியாதை தான் எல்லாருக்கும் நடுவுல போக போகுது. பாவம், அவன் தான் நஷ்டப்பட்டு நிக்க போறான். நீ போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்து இவன் மனசுல உள்ள கோபம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க? எவ்வளவு பால் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பால் அங்க வச்சிருங்க. மொத்த பாலையும் எடுத்து பயன்படுத்த வேண்டாம். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதுல கொஞ்சம் பாலை ஊத்தணுமா? உன் மாமியார் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கே ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு பாத்தியா? அதுல பால் எடுத்து ஊத்துமா. எவ்வளவு வெயிட்டா இருக்கு. இது நல்லா சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. பாலை கொண்டு வந்துட்டியாம்மா? அந்த பாலை அதுல ஊத்திடு. இரு கொஞ்சம் இரு. முதல்ல அதுல நெய்ய ஊத்து. இல்ல வேண்டாம். முதல்ல பாலை ஊத்து. பால்னா பாலே ஊத்து. இல்ல வேணாம், பாலை ஊத்த கூடாது. சரி பரவாயில்ல, பாலே ஊத்து. சரி, முதல்ல இதுல பாலை ஊத்திடுறேன். இல்ல வேணாம், நீ அந்த நெய்ய ஊத்து. மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, பாலை ஊத்தவா இல்ல நெய்ய ஊத்தவா? எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் நல்லா லட்டு செய்வேன். ஆனா இப்போ உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து எனக்கு எதுவுமே சரியா ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. எல்லாம் என்னோட தலையெழுத்து. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னதான் செய்ய போறாங்களோ? இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த ஜென்மத்துல இவங்க லட்டு செய்ய போறதில்ல. ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு மாமா? ஏதோ ஞாபகம் வந்ததே. அது பூந்தி லட்டு செய்ய போறோமா இல்ல மோத்திச்சோர் லட்டு செய்ய போறோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றேன். சூர்யாவுக்கு இன்னைக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்குல்ல, அது என்னாலதான். அவனுக்கு வேலை கத்து கொடுத்ததே நான் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல பால் தான் ஊத்தணும். எனக்கு நேரமே சரியில்லை. அதான் இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. இந்த வீட்டுல ஒருத்தங்களும் சரியில்லை. எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும். எப்படிதான் இத்தனை பேரை சமாளிக்கிறது? மாமா, அத்தை என்ன ரொம்ப வருத்தப்படுறாங்களா? அவ எப்பவுமே கோவமாதாமா இருப்பா. அதனால இப்ப அவ கோவமா இருக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளோட கோவம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. அப்படின்னா மாமா, நம்ம செய்யறது எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் தப்பா பண்ணாதான் எல்லாமே சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அவன் மனசுல இருக்கிற பாசத்தை நம்ம வெளியெடுக்கணும்னா அப்போ கொஞ்சம் குறுக்கு வழியில போய் தான் ஆகணும். அத கொஞ்சம் புரிஞ்சுக்க. அம்மா சந்தியா, இப்ப கூட எனக்கு ஒழுங்கா புரியல. நெய் முதல்லையா இல்ல பாலா? பாலுதான். மாமா, நீங்க பாலுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும். நான் அதே ஊத்துறேன் மாமா. ஆமா, நான் எதை சொன்னாலும் சரியா சொல்லுவேன், தப்பாலாம் சொல்ல மாட்டேன். வேணாம், எதுக்கும் நீ முதல்ல நெய்ய ஊத்து. சரியா? இதான் சரி, முதல்ல நீ நெய்ய ஊத்து.
மணி இப்பவே 4:15 ஆயிடுச்சு. இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை பாலை முதல்ல ஊத்திட்டாங்க, அப்புறம் அந்த கடவுள் சத்தியமா இன்னைக்கு லட்டு செஞ்சு முடிக்க முடியாது. இங்கி பிங்கி பொங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி. அப்ப பால் தாம்மா, முதல்ல பால் எடுத்து ஊத்திடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலுதாம்மா, நீ பாலை ஊத்து. அறிவில்ல, எனக்கு கொஞ்சம் கூட நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா ஒருத்தர் கூட சரியில்லை. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது? நீங்க எல்லாம் என்னதான் ஸ்வீட் கடை வச்சு நடத்துனீங்களோ? லட்டு சாப்பிடறதுக்கு யாராவது கூப்பிட்டா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க வந்து நிப்பீங்க. ஆனா லட்டு செய்ய மட்டும் சுத்தமா மறந்துட்டீங்க. முதல்ல அதுல நெய் ஊத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறமா பாலை நல்லா சூடு பண்ணி ஊத்தணும். என்னம்மா மருமகளே, இந்த வேலையை நீங்க ஏன் செய்றீங்க? தள்ளு, வா, இப்படி வா. இங்க பாருமா சந்தியா, இதே வேகத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து லட்டு செய்யணும்னு நினைச்சா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணமே முடிஞ்சு எல்லாருமே போயிடுவாங்க. ஆனாலும் இந்த லட்டு மட்டும் போய் சேராது. அத்த, நான் ஏதாவது உதவி செய்யவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரோஜா, நான் உதவி செய்யவா? இல்ல, தனி மனுஷா நின்னு உன்னால கஷ்டப்பட முடியாது இல்ல, அதுதான். எனக்கு உங்களோட உதவி ஒண்ணும் தேவையில்லை. பேசாம இருந்தா அதுவே போதும். நான் உனக்கு உதவி பண்ணலான்னு தான் இப்படி தான் கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் அந்த வீட்டிலேயே சிங்கம். நீ இப்படியே கத்திக்கிட்டு இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். நீ பேசாம இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. முடிஞ்சிருச்சு. லட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னமும் 10 நிமிஷம் கூட இருக்கு. நான் நேரத்துக்கு கிச்சனுக்குள்ள வந்ததால இன்னைக்கு இந்த லட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடிஞ்சது. இவங்க 2 பேரும் நம்பி விட்டுருந்தா அவ்வளவுதான். இந்தமா சந்தியா, இந்த லட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு வா. இவ எங்க போயிட்டா? யாரும் கூப்பிடலன்னு போய் தூங்கிட்டாளா என்ன? எங்க போயிட்டா இவ? சந்தியா, கொசு மாதிரி எங்க காணாம போயிட்டா? இது வரைக்கும் இங்க தானே இருந்தா? சந்தியா, எங்க இருக்க? அத்தை, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு உங்க புள்ள மேல இருக்கிற கோபம் போகணும்னா நான் அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி ஆகணும். சந்தியா, எங்க இருக்க? அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்ச? சந்தியா, எங்க இருக்க? கஸ்தூரி, இங்க வா. கஸ்தூரிய நான் தான் காய்கறி வாங்க சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவ அங்கேயே உட்காந்துருப்பா. சின்ன வேலையா இருந்தாலும் வரத்துக்கு 4-5 மணி நேரமாவது ஆகும். இவர் வேற வாய்ப்பு கிடைச்சா போதும் உடனே படுத்து தூங்கிட வேண்டியது. இவர் முன்னாடி அந்த கும்பகரணம் கூட நிச்சயமா தோத்து போயிடுவான். தூங்கின மனுஷன் எழுந்திருக்கவே மாட்டாரு.
ஆனா லட்டுவை கொண்டு போய் சூர்யா கிட்ட கொடுக்கணுமே. நான் எதுக்காக போகணும்?